இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட்டம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வட்டம். இப்போ இங்கே வந்து ஆரம் 21 சென்டிமீட்டர். ஆரம் 21 சென்டிமீட்டர். அளவுள்ள வட்டத்தின் பரப்பை காண்க. ஆரம் 21 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டத்தின் பரப்பு காண்க. ஆரம் 21 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டத்தின் பரப்பு காண்க. என்னங்க? இப்போ ஆரம் 21 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டத்தின் பரப்பு. இப்போ வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா πr ஸ்கொயர். வட்டத்தின் பரப்புக்கு πr ஸ்கொயர். ஆரம் r 21 சென்டிமீட்டர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட், வெரி குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா r 21 சென்டிமீட்டர். இப்போ பையோட வேல்யூ வந்து என்ன? 22/7. ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 21 ஸ்கொயர். 21 ஸ்கொயர். 21 ஸ்கொயர்னா ஸ்கொயர் வந்தால் 2 டைம்ஸ் பிரிச்சுக்கலாம். இப்போ ஆரோட வேல்யூ 21. 21 2 டைம் பிரிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணலாம். ஒரு 7 3 21. அப்போ 22 இன்ட்டு 3 இன்ட்டு 1 3 3 இன்ட்டு 6 3 21 63. இப்போ இதை பெருக்கணும்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22யும் 63யும் பெருக்கி இப்போ ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லும் போது என்ன வந்தது? 1386. 86 பரப்புன்னு வருதுன்னா பர் சென்டிமீட்டர் பரப்பு கொடுத்ததுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 105 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 105 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்ட வடிவ மேஜையின் பரப்பளவை காண்க. வட்ட வடிவ மேசையின் பரப்பு காண்க. 105 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்ட வடிவ மேசையின் பரப்பு காண்க. பரப்பு பரப்பளவு ரெண்டு ஒன்று தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 105 சென்டிமீட்டர் விட்டம். முன்னாடியே வட்டத்தில் பாதி தான் விட்டம். ரைட்டுங்களா? இப்போது விட்டம்னா என்ன? டயாமீட்டர். வட்டத்தில் பாதி. இப்போ இங்கே வந்து 105 சென்டிமீட்டர். 8662.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட், வெரி குட். இப்போ D = 105, R = D/2. விட்டத்தை 2ஆல் வகுத்தா ஆரம். ஏன்னா ஒரு வட்டம்னா வட்டத்தில் பாதி வந்து D. அதே மாதிரி ஆரம்னா என்ன? இதுதான் ஆரம். அப்போ D/2. இப்போ 105/2. ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் வந்து πr ஸ்கொயர். ஆர் அப்படின்னு டியை வந்து ஆராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா என்ன? 105/2 இன்ட்டு 105/2 இந்த மாதிரி வரும். இப்படி வரப்போ என்ன பண்ணலாம்? 7 கட் பண்ணலாம். ஒரு 7 10ல் ஒரு 7 இருக்குது, 35. 7 35. அடுத்தது வந்து 4 2 2
11 22. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 × 15. 11 எவ்வளோ வரும்? 165. 11 165. 165 பெருக்கல் 105/2. 165 × 105/2. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும்? சொல்லுங்க. 17,325. வெரி குட். 165யும் 105ம் பெருக்கிறப்போ 17,325 டிவைட் பை 2. இப்போ 2ஆல் கட் பண்ணால் 4 2 2 8 2 16. அடுத்தது 13 6 2 12. அடுத்து 12 6 2 12. 5னா 2 4. அப்புறம் புள்ளி வச்சுக்கிட்டு மீதி 1 வருது. 1னா 10. 10னா புள்ளி வச்சுக்கிறோம். 2 10. அப்போ 8 6 6 2.5. இப்போ வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கணும். பரப்புனா சதுர சென்டிமீட்டர்னு கொடுக்கணும். இங்கே வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர் கொடுத்துருக்கான். சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா சதுர சென்டிமீட்டர். இதான் இருக்குது ஆன்சர். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 8662.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வயலில் அடிக்கப்பட்டுள்ள கட்டையில் 3.5 மீட்டர் 3.5 மீட்டர் நீளம் கொண்ட தும்பு கயிறு. வயலில் அடிக்கப்பட்டுள்ள கட்டையில் 3.5 மீட்டர் நீளம் கொண்ட தும்பு கயிறு கொண்டு ஆடு கட்டப்பட்டுள்ளது. வயலில் அடிக்கப்பட்டுள்ள கட்டையில் 3.5 மீட்டர் நீளம் கொண்ட தும்பு கயிறு கொண்டு ஆடு கட்டப்பட்டுள்ளது. தும்பு கயிறு கொண்டு ஆடு கட்டப்பட்டுள்ளது. ஃபுல் ஸ்டாப். ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு காண்க. ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவை காண்க. இப்போ வந்து நமக்கு வயலில் அடிக்கப்பட்டுள்ள கட்டையில் 3.5 நீளம் கொண்ட தும்பு கயிறுன்னு கொடுக்குறான். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா R = 3.5 38.5 சதுர மீட்டர். இல்லை, இது வந்து மீட்டர் தான் கொடுத்துருக்குறான். அதனால் வந்து மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர். சரிட்டுங்க. இப்போ வந்து R = 3.5 மீட்டர். R = 3.5 மீட்டர்னு எடுத்துக்கணும். அதாவது தும்பு கயிறு நீளமும் வட்டத்தின் ஆரமும் சமம். இப்போ இந்த இடத்துல தும்பு கயிறு கொண்டு ஆடு கட்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த தும்பு கயிறினுடைய நீளம் ஈக்குவல் வட்டத்தின் ஆரம். ஸோ ஆரம் ஈக்குவல் 3.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு எழுதணும். அப்போ வந்து வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து πr². இப்போ 22/7 6ல் தான் 3.5 ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம 2 டைம் எடுத்துக்கிறோம். 3.5 × 3.5. இப்படி வரப்போ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 7 7. இந்த 3 வந்து 7 கம்மியாக இருக்கிறதுனால 0 புள்ளின்னு வச்சுட்டு 35.
35னா 7 7 வந்து 3ஆல் அந்த 3 7 வகுப்படாது. அப்போ வந்து இதை வந்து 0 வச்சுக்கிட்டு 35 ஆக்கிட்டு 7 போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 22 × 5 2 5 10 மீதி 1 2 5 10 11 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா இந்த மாதிரி வரும். இன்ட்டு 3.5 இப்போ பாயிண்ட்டு பின்னாடி 0 இருந்தால் பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 11 × 3.5 அப்போது 35ஆல் என்னங்க 38.5 சதுர மீட்டர். அதாவது என்ன அப்படின்னா திருப்பியும் நீங்கள் கேன்சல் பண்ணாலுமே அடுத்தது டிவைட் பண்ண வேண்டியது வருதுன்றனால நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதாவது இப்போ வந்து 7 இந்த 3.5 வந்து நீங்கள் சொல்ல 22/7 × 7/2 × 7/2 அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் 7 எடுத்து கேன்சல் பண்ணலாம். திருப்பியும் அது 2ஐயும் இது பண்ணால் அப்புறம் அது 2 77 அப்படின்னு போட்டு திருப்பியும் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். அதனால இப்படி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்படியும் போடலாம். 3 அப்படின்றது 7ல் பாதி 3 3.5 இப்படியும் போட்டு இப்படி எடுத்தால் 4 2 3 6 17னா 8 2 16 மீதி 1 5 10 அப்படி போட்டால் இதுதான் 38.5 சதுர மீட்டர். இப்போ ஆன்சர் சதுர மீட்டர் கொடுத்தனால சதுர மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் போடணும். பரப்புனாவே ஒன்று சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். அங்கே மீட்டர் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி நம்ம போடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கயிற்றால் கட்டப்பட்டுள்ள மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு. கயிற்றால் கட்டப்பட்டுள்ள மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு. கயிற்றால் கட்டப்பட்டுள்ள மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு. மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9856. 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் காண்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் கயிற்றின் நீளம்னா கயிற்றின் நீளம் காண்கன்னு கேட்கலாம். கயிற்றின் நீளம்னா வட்டத்தின் ஆரம். கயிற்றின் நீளம் ஈக்குவல் வட்டத்தின் ஆரம். அப்போ ஆர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர் கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்க. இப்போ வந்து பரப்பளவு அப்படின்னா நம்ம பரப்பு இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கயிற்றால் கட்டப்பட்டுள்ள மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு அப்படின்னா இப்போ இது வட்டத்தின் பரப்பளவுன்னு எழுதிக்காங்க. வட்டத்தின் பரப்பு ஈக்குவல் 9856 சதுர மீட்டர். இப்போ வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா வந்து πr². πr² ஈக்குவல் 9856. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r² ஈக்குவல் 9856. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா r² ஈக்குவல் 9856 இன்ட்டு இந்த 22/7 அங்கே வந்ததுன்னா 7/22. இந்த டிவைட் வந்து மேலே நியூமரேட்டர் வந்துடும், இந்த நியூமரேட்டர் வந்தால் டிவைட் ஆகிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இதை வந்து 11 2 r ஈக்குவல் 56 மீட்டர். கரெக்ட். கட். இப்போ வந்து 11 2ஆல் பண்ணால் 11 2 22. இதை நம்ம கட் பண்ணோம்னா 4 2 8, இங்கே வந்து 9 2 18, 2 4 8 2 14. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக r² ஈக்குவல் 11ஆல் கேன்சல் ஆகுமான்னு பார்ப்போம். 44 44
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 52. அப்போது 44 வரும், 88னா 8. வெரி குட். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 9 2 8 பெருக்கல் 7 டிவைட் பை 11. இந்த 11 வந்து இது கேன்சல் ஆகும். இந்த 49ல் 4 11 44, 44 அடுத்து 52, 52லேயும் 4 11 44, 52 44 மைனஸ் பண்ணால் 8, ஏற்கனவே 8 இருக்குது, 88. 88 வந்து 11 இது பண்ணால் 8 11 88. இப்போது 448 இன்ட்டு 7. இப்போ நம்ம இன்ட்டு பண்ணி போட வேணாம், பிரிக்கலாம். பிரிச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆர் ஸ்கொயர் வரதுனால 448 பிரிக்கும் போது 2ஆல் எடுங்க. 2 4 2 4 4 2 8, மீண்டும் 2ஆல் 1 2 1 2 2 4. அடுத்தது மீண்டும் 2ஆல் 2 10 6 2 12. ரைட்டுங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆல் 2 4 8 2 16 28. மீண்டும் 2ஆல் 14 2, மீண்டும் 2ஆல் 7 7 எடுத்துட்டால் 1. அப்போது எனக்கு புரியுதுக்காக தான் 1 2 3 4 5 6 6 2 வருது. 2 2 2 2 2 2. அடுத்து எத்தனை 7 வருது? ஒரு 7. இங்கே ஆல்ரெடி ஒரு 7 இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர். அப்போ நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது 6 ஆக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 2 2 வந்துச்சுன்னா ஒரு 2, அடுத்து 2 2 வந்தால் ஒரு 2 ஸ்கொயர் ரூட்டு, அடுத்து 2 2 வந்தால் ஒரு 2, அடுத்து 7 7 வந்தால் ஒரு 7. இப்போ 2 4 4 2 8, 8 7 56, ஆர் ஈக்குவல் டு 56. இங்கே மீட்டர் அப்படி கொடுக்கும்போது மீட்டர். ஆரம் வந்து நமக்கு வந்து கயிற்றின் நீளம் வந்து 56 மீட்டர். கயிற்றின் நீளம் ஈக்குவல் டு 56 மீட்டர் அப்படின்னு வரும். லாஸ்ட்டாக வந்து இந்த ஆரமும் நம்ம முன்னாடி கயிற்றின் நீளம் ஈக்குவல் டு வட்டத்தின் ஆரம்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆரம் 56னா கயிற்றின் நீளம் ஈக்குவல் டு 56 மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் ஆரமுள்ள 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு சிமெண்ட் பூச 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 செலவாகிறது. சதுர மீட்டருக்கு ரூபாய் 18, சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 செலவாகிறது எனில் மொத்த செலவு தொகையை காண்க. எனில் மொத்த செலவு தொகையை காண்க. 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 செலவாகிறது எனில் மொத்த செலவு தொகையை காண்க
மொத்த செலவு தொகையை காண்க. இன்னொரு டைம் சொல்லுங்க. இல்லையே, கரெக்டாக தான் முன்னாடி சொன்னீங்க. 2772 தான் கரெக்டாக தான் சொன்னீங்க. டக்குன்னு மாற்றிட்டீங்களா? 2772. வெரி குட். நீங்கள் அவசரத்தில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, இந்த கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரைட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட்டத்தின் ஆரம் வந்து 7 மீட்டர். இப்போ R = 7 மீட்டர். அதே மாதிரி வட்டத்தின் பரப்பு, நம்ம வந்து வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் பரப்புனா πr². இப்போ பையோட வேல்யூ 22/7 × R னா 7² 7 × 7 நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 7 கேன்சல் ஆகிடுது. 22 7 பெருக்கணும். 2 7 14, மீதி 1, 2 7 14, 1 15. வட்டத்தின் பரப்புனா 154 சதுர மீட்டர். ஏன்னா மீட்டர் கொடுத்தனால சதுர மீட்டர். இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு நம்ம வந்து ஒரு சதுர மீட்டருக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? சிமெண்ட் பூச ஆகும் செலவு. சிமெண்ட் பூச ஆகும் செலவு ரூபாய் 18. இப்போ நம்ம மொத்தமாக 154 சதுர மீட்டர்னு தெரியும். அப்போ 154 சதுர மீட்டருக்கு சிமெண்ட் பூச ஆகும் செலவுனா, அப்போ 154 × 18. ஒரு சதுர மீட்டருக்கு 18னா 154 சதுர மீட்டருக்கு எவ்வளவு அப்படின்றது தான் இங்கே நமக்கு. அப்போ 154 × 18 பெருக்கும்போது 2772. நீங்கள் பெருக்கி பாருங்கள், 2772 வரும். இது வந்து ரூபாய். இப்போ நமக்கு எவ்வளோ ரூபாய் அப்படின்னு கேட்குறதுனால 2772 ரூபாய் வந்து செலவாகும். ஏழு மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு சிமெண்ட் பூசா சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 செலவாகிறது எனில் மொத்த செலவு தொகையை காண்க அப்படின்போது மொத்த செலவு தொகை ரூபாய் 2772. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரம் 7 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தின் சுற்றளவு காண்க. வட்டத்தின் சுற்றளவு காண்க. வட்டத்தின் சுற்றளவு காண்க. அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr. வட்டத்தின் சுற்றளவுக்கு 2πr. நமக்கு ஆரம் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. ஆரம் ஈக்குவல் 7 சென்டிமீட்டர். இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும் 2 × பையனுடைய வேல்யூ வந்து என்ன? 22/7. ஆரோட மதிப்பு வந்து என்ன? 7. அப்போது இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணலாம். 2 × 22 22 44. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலகுகள் அப்படின்னு மட்டும்தான் வரும். அதாவது நமக்கு வந்து வட்டத்தின் சுற்றளவு 2πr அலகுகள். சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர், மீட்டர் கொடுத்தா மீட்டர், அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால 44 சென்டிமீட்டர் தான் இதுக்கு ஆன்சர். வட்டத்தின் சுற்றளவு 44 சென்டிமீட்டர்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்ட தகட்டின் சுற்றளவு காண்க. வட்டத்தகட்டின் சுற்றளவு காண்க. 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டத்தகட்டின் சுற்றளவு காண்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்டம் அப்படின்னு வந்தாவே டி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆர். இப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன, d/2. இப்போ 6/2 ஈக்குவல் டு 3. 6/2 ஈக்குவல் டு 3. இப்போ இது சென்டிமீட்டர் தான், இது சென்டிமீட்டர், இதுவும் அதே சென்டிமீட்டர் தான். ரைட்டுங்க. இப்போ வட்டத்தகட்டின் சுற்றளவுக்கு ஃபார்முலா நம்ம இது விட்டத்தை மாற்றணும், அவ்வளோதான். சுற்றளவுனா அதே 2πr தான். 2πr இப்போ 2 இன்ட்டு இங்கே வந்து ப்ராக்கெட்டில் வந்து சம்மோட ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா π ஈக்குவல் டு 3.14ன்னு கொடுத்துருக்கான். நீங்கள் அந்த சம்மில் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கும் போது நம்ம அதை எடுத்துக்கலாம். π ஈக்குவல் 3.14 22/7 வகுத்தா 3.1414 வரும். அவங்க 3.14 வச்சுக்கிட்டாங்க. இது வந்து அந்த சம்மிலே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. π ஈக்குவல் டு கொடுக்கணும்னா 22/7 போடணும். அங்கே 3.14ன்னு இந்த சம்மிலே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை சம்மில் எழுதிக்காங்க. 2 × 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ 3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 2 6 ஃபஸ்ட் எழுதிக்காங்க. 2 3 6ன்னு எடுத்துக்கிட்டு 3.14. இப்போ 6 4 24, மீதி 2, 1 6 6 6 + 2 8, 3 6 18. இப்போ வந்து பின்னாடி 2 ஸ்தானத்துக்கு புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். 18.84. இது வந்து இங்கே ஆல்ரெடி சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர். சுற்றளவு அவ்வளோதான். சுற்றளவு பரப்பளவுனா தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். சுற்றளவுனா அளவுகள் 18.84 சென்டிமீட்டர் தான் இருக்கு ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி சக்கரத்தின் விட்டம். வண்டி சக்கரத்தின் விட்டம் வண்டி சக்கரத்தின் விட்டம் 2.1 மீட்டர். 2.1 மீட்டர். அது 100 சுற்றுகள் சுற்றினால், அது 100 சுற்றுகள் சுற்றினால், அது 100 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவை காண்க. கடக்கும் தொலைவை இல்லை, இது கொடுக்கலாம். அப்படியே நம்ம 22/7 போட்டுக்கலாம். இப்போ வண்டி சக்கரத்தின் விட்டம் 2.1 மீட்டர். அது 100 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவை காண்க. வண்டி சக்கரத்தின் விட்டம் வந்து வண்டி சக்கரத்தின் வண்டி சக்கரத்தின் விட்டம் வந்து பட்டத்தின் விட்டத்துக்கு சமம். இப்போ
வந்து 100 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவு கேட்குறான். கேட்டிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து கடக்கும் தொலைவு வந்து 660 மீட்டர். சரி, இப்போ வண்டி சக்கரத்தின் விட்டம் வந்து வட்டத்தின் விட்டத்துக்கு சமம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி diameter equal to 2.1 meter, r equal to 2.1/2 meter. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ வண்டி சக்கரத்தின் விட்டம் அது சுற்றுறது கொடுக்குறப்போ இப்போ வந்து கடக்கும் தொலைவு வந்து வட்டத்தின் சுற்றளவு அப்படின்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கேட்டிங்களா? அப்புறமேட்டுக்கு அது கிடைக்கிற ஆன்சரை ஒரு வட்டத்தின் சுற்றளவு ஒரு சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். இப்போ 100 சுற்றுனா கிடைக்கிற ஆன்சர் 100ஆல் இன்ட்டு பண்ணணும், அவ்வளோதான். வட்டத்தின் சுற்றளவு இந்த இடத்துல வட்டத்தின் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். வட்டத்தின், ஏன்னா அந்த வண்டி வந்து சுற்றுதில்ல சக்கரம், அப்போ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து என்ன வரும், 2πr. அப்போ 2 × 22/7 இன்ட்டு இந்த ஆர் வந்து 2.1 2.1/2. இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னா 22/7 இந்த 2.1 அப்படின்னு வருது இல்லையா, அது 21/10ன்னு போட்டுக்கலாம். 21/10 வகுத்தா 2.1. இப்போ வந்து பாருங்கள், ஒவ்வொரு 7 3 7 21. அப்போ 22 × 3 66/10. கேட்டிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். வண்டி சக்கரத்தின் விட்டம் அது வட்டத்தின் சுற்றளவு எவ்வளோன்னு தெரிஞ்சிருது. இப்போ இது வந்து என்ன மீட்டர். ஆன்சர் வந்து இப்போ நம்ம 6.6 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். 66/10ன்னு வச்சுக்கலாம். இப்போ 100 சுற்றுகள், இப்போ ஒரு சுற்றுக்கு வந்து 6.6 மீட்டர். 100 சுற்றுன்னு வரும்போது இன்ட்டு 100, அவ்வளோதான். 100 இந்த இடத்துல 100 சுற்றுகள் கடக்க ஆகும் தொலைவுன்னு வருது இல்லையா, அப்போ 100 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவு ஈக்குவல் டு இந்த இடத்துல 6.6 இல்லை 66/10ன்னு கூட போடலாம், ரெண்டும் ஒன்று தான். 10 இன்ட்டு 100ன்னு போட்டுக்கிட்டு இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் 66 × 10 610 கடக்கும் சுற்றுகள் அப்படின்றதுனால சரி 660 66 × 10 660 மீட்டர். இத்தனை மீட்டர் வந்து 100 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவு 660 மீட்டர். இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1760 சென்டிமீட்டர் சுற்றளவு. சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட வளையலின் ஆரத்தை காண்க. 1760 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட வளையத்தின் வளையலின் ஆரம் காண்க. 1760 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட
வளையலின் ஆரம் காண்க. இப்போ நம்ம வந்து என்னன்னா யார் சொன்னீங்க 250 வெரி குட் 280 சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து வட்டத்தின் சுற்றளவு அப்படின்றது ஆல்ரெடி அவன் கொடுத்துருக்கிறது வந்து வளையல்னா வட்டம். ஸோ அதனால் வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு 1760 சென்டிமீட்டர் கேட்டீங்க. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து 2πr 1760. இதுக்கு அடுத்தது 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r ஈக்குவல் டு 1760. அப்போது r ஈக்குவல் டு 1760 இன்ட்டு 7/2 இன்ட்டு 22. இந்த 2 இன்ட்டு 22 வந்து டிவைட் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஒரு 2 8 2 16 மீண்டும் 8 2 16 0. 22னா ஒரு 22 4 22 88. நீங்கள் 40ன்னு போட்டுக்கலாம். இப்போது 4 28 அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். r ஈக்குவல் டு 480. இங்கே வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால இங்கே வந்து சென்டிமீட்டர் 280 சென்டிமீட்டர். இப்போ வளையலின் ஆரம் அப்படின்னு லாஸ்ட்டில் எழுதணும். வளையலின் ஆரம் ஈக்குவல் டு 280 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். வளையல் ஆரம் 280 சென்டிமீட்டர்.